ஒரு இடத்தை கற்பனை செய்து பாருங்கள். அங்கு தண்ணீர் என்பது உயிர் அல்ல, மரணம். ஒரு தவறான அடியால் உங்கள் வாழ்க்கை முடிவடையலாம். காற்றே கூட உங்கள் தோலை எரிப்பது போல உணரப்படும் ஒரு இடம். இது கற்பனை உலகம் அல்ல, இது உண்மை. இது லேக் நேட்ரான், ஒரு ஏரி. அது உயிர்களை கல்லாக மாற்றும் அளவுக்கு ஆபத்தானது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இங்கே வாழ்கின்றன. எப்படி இது சாத்தியம்? மரணமாக தோன்றும் ஒரு இடத்தில் உயிர் எப்படி வாழ்கிறது? இந்த ஏரியின் ஆபத்து இரசாயனத்தோடு மட்டும் முடிவதில்லை. ஆப்பிரிக்காவின் கடுமையான சூரியன் இந்த ஏரியை ஒரு அடுப்பாக மாற்றுகிறது. சில பகுதிகளில் நீரின் வெப்பநிலை 60 டிகிரி செல்சியஸ் வரை உயர்கிறது. அந்த வெப்பத்தில ஒரு உயிரினம் சில நிமிடங்கள் கூட உயிர் பிழைக்க முடியாது. இப்போது கற்பனை செய்யுங்கள், அதிக காரத்தன்மை பிளஸ் அதிக வெப்பம் பிளஸ் உப்பு கலந்த நீர். இது ஒரு உயிருக்கு ஏற்ற சூழல் அல்ல. காற்றிலும் கூட இரசாயன வாசனை இருக்கிறது. நீண்ட நேரம் அருகில் இருந்தால் மூச்சு விடுவதற்கே சிரமமாக இருக்கும். கரையில் இருக்கும் உப்பு படிகங்கள் கூர்மையான கண்ணாடி துண்டுகளைப் போல காட்சியளிக்கின்றன. அழகாக தெரிந்தாலும் அது உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து. லேக் நேட்ரான் பற்றி உலகம் முழுவதும் பரவிய ஒரு பயங்கரமான கதை உள்ளது. பறவைகள் கல்லாக மாறுகின்றன. ஏரியில் விழும் பறவைகள் பின்னர் கல்லை போல காணப்படுகின்றன. அவை நேரம் நின்றது போல உறைந்திருக்கும். இது மாயமா? இல்லை, இது அறிவியல். இந்த ஏரியின் மிக அதிக காரத்தன்மை உயிரினங்களின் உடலை பாதிக்கிறது. ஒரு உயிர் இறந்த பிறகு நீரில் உள்ள கனிமங்கள் அதன் உடலை மூடுகின்றன. மெதுவாக அந்த உடல் கடினமாகிறது. அது கல் அல்ல, ஆனால் கல்லை போல தோன்றும் ஒரு இயற்கை பாதுகாப்பு செயல்முறை. ஆனால் அந்த காட்சி மனதை அதிர வைக்கும் அளவுக்கு பயங்கரமானது. ஆனால் இந்த மரண ஏரியில் உயிர் முற்றிலும் இல்லை என்று சொல்ல முடியாது. இங்கே ஒரு அதிசயமான உயிரினம் வாழ்கிறது. லெசர் பிளாமிங்கோஸ். ஆயிரக்கணக்கில், சில நேரங்களில் லட்சக்கணக்கில் இந்த பறவைகள் இங்கே வாழ்கின்றன. எப்படி? ஏனெனில் இந்த ஏரி பெரும்பாலான வேட்டையாடும் உயிரினங்களுக்கு மிகவும் ஆபத்தானது. அதனால் இது ஒரு பாதுகாப்பான இனப்பெருக்க இடமாக மாறுகிறது. மேலும் இந்த ஏரியில் வாழும் சைனோபாக்டீரியா என்ற நுண்ணுயிர்கள் பிளமிங்கோஸ்க்கு உணவாக இருக்கின்றன. அதனால் ஒரு உயிரியல் சங்கிலி உருவாகிறது. நுண்ணுயிர்கள், பிளமிங்கோஸ், உயிர் தொடர்ச்சி. சிவப்பு நீரில் நிற்கும் ஆயிரக்கணக்கான பிளமிங்கோஸ் உலகின் மிகவும் அழகான மற்றும் அதிசயமான காட்சிகளில் ஒன்றாகும். மரணமாக தோன்றும் இடமே உயிரின் பிறப்பிடமாக மாறுகிறது. லேக் நேட்ரான் ஒரு முரண்பாடு. அது உயிரை அழிக்கிறது, ஆனால் அதே நேரத்தில் உயிரை காக்கிறது. அது உயிர்களை கல்லாக மாற்றுகிறது என்று தோன்றுகிறது, ஆனால் உண்மையில் அது பாதுகாக்கிறது. இது ஒரு சாதாரண ஏரி அல்ல, இது இயற்கையின் ஒரு பரிசோதனை. இங்கு இரசாயனம், புவியியல், உயிரியல் அனைத்தும் ஒன்றாக மோதுகின்றன. ஆனால் இன்னும் ஒரு கேள்வி உள்ளது. இவ்வளவு ஆபத்தான இடத்தில உயிர் ஏன் தொடர்ந்து வாழ்கிறது? ஒருவேளை பூமியின் மிக கடுமையான இடங்களிலும் கூட உயிர் எப்போதும் ஒரு வழியை கண்டுபிடிக்கும். லேக் நேட்ரான் அதற்கான ஒரு சாட்சி. மரணமும் உயிரும் ஒரே இடத்தில் இணைந்திருக்கும் ஒரு அதிசயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுடனும் ஷேர் பண்ணுங்க. வியக்க வைக்கும் உண்மை சம்பவங்களை தமிழில் தெரிந்து கொள்ள இப்போதே தமிழ் நெருப்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள்.